என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் பொறியாளர் ச. திருமாவளவன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாவட்ட துணை அமைப்பாளர், திருச்சி. நமது தேசிய போராளி தலைவர் முனைவர் எழுச்சி தமிழரின் கொள்கையோடும் எழுச்சி தமிழர் அவர்களின் கொள்கை வழியில் களமாடக்கூடிய கள போராளியாகவும் இளம் சிறுத்தையாகவும் இளம் சிறுத்தைகளின் போர்ப்படை தளபதிகளாகவும் என்னுடைய பயணங்களை மேற்கொண்டு வருகிறேன். இந்த பதிவு மீண்டும் மீண்டும் எதற்கென்றால், தொடர்ச்சியாக லால்குடி சட்டமன்ற தொகுதியில் நடந்தேறிடும் ஒரு அவல நிலையை நினைத்து வேதனை அடைந்து இந்த பதிவை மீண்டும் 3ஆம் முறையாக பதிவிடுகிறேன். தமிழ் தேசிய போராளி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர்கள் அறிவித்த பொறுப்பானது லால்குடியின் மண்டல செயலாளராகவும் லால் மண்டலத்தில் வழக்கறிஞர் ஸ்டாலின் அவர்களும் மண்டல துணை செயலாளர் ஆசி நீலவணன் அவர்களும் லால்குடியின் மாவட்ட செயலராக மரியக்கமல் அவர்களும் லால்குடி மாவட்ட துணை செயலாளராக மாங்குடி ரமேஷ் அவர்களும் ரவீந்திரன் அவர்களும் சத்தியமூர்த்தி அவர்களும் சுதா பாபா அவர்களும் மாவட்ட செய்தி தொடர்பாளராக விஜயகுமார் அவர்களும் பொறுப்பு அறிவித்து மீதி பொறுப்பு பேலன்ஸ் இருந்தது. அதன் பின்பு அந்த நிர்வாகத்தை முழு நிர்வாகத்தை அறிவிப்பதற்கு அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் கையொப்பம் இல்லாமலும் அண்ணன் எழுச்சி தமிழரின் ஆணை வெளியீடு இல்லாமலும் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் ஸ்டாலின் அவர்களும் லால்குடியின் புதிய மாவட்ட செயலாளர் மரியகமல் அவர்களும் தனக்கு விருப்பமானவர்களையும் தனக்கு விருப்பப்பட்டவர்களையும் தனக்கு சொந்தமானவர்களையும் நிர்வாக குழுவிலும் மாவட்ட செயற்குழுவிலும் மாவட்ட செயலாளர்களிலும் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் செயலாளராகவும் நியமித்துள்ளார்கள். இதனை கடுமையாக கண்டனத்தோடு கண்டித்தோம். தலைவர் அவர் எழுச்சி தமிழன் பார்வை கொண்டு சென்றோம். அண்ணன் அவர் தேர்தல் காலத்தினால் தேர்தல் பணி சுமையினால் அண்ணனால் இதை இப்போ கவனம் எடுத்து பார்க்க முடியலையா? தலைவர் சொன்ன செய்தி, அண்ணன் சொன்ன செய்தி என்னவென்றால், நான் முகநூலில் சொன்னேன்ப்பா, இல்லை அப்போ அது செல்லாது, மீண்டும் நான் அறிவிக்கிறேன்னு சொல்லி தகவல் சொல்லிட்டார் அண்ணன். எழுச்சி தமிழர் அறிவிப்புக்காக காத்திருக்கும் சூழலில் தேர்தல் பணிக்குழு என்று தனக்கெனாவே அமைத்துக் கொண்டு தேர்தல் பணியில் தனக்கு வேண்டியவர்களை அமைத்துக் கொண்டு இதற்கு பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2003ஆம் ஆண்டிலிருந்து விடுதலை சிறுத்தை கட்சியில் உழைத்து ஆனந்தமேடை கிளை செயலராக இருந்து லால்குடி ஒன்றிய செயலர் இளஞ்சிறுத்தையாக இருந்து லால்குடியின் திருச்சி மாவட்டத்தில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாவட்ட துணை அமைப்பாளராக 7 ஆண்டுகள் பயணித்து தொடர்ந்து கட்சியில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இதற்கிடையில் 17 பேர் கொண்ட குழுவில் மண்டல துணை செயலாளர் அண்ணன் ஆசி நீலவணன் அவர்களின் கையொப்பம் இல்லாமலும் முன்னாள் மாவட்ட செயலாளர் அவர்களின் கையொப்பம் இல்லாமலும் அண்ணன் எழுச்சி தமிழன் அவர்களின் கையொப்பம் இல்லாமலும் தலைமை நிலையத்தில் இந்த புதிய ஆணையீடு இல்லாமலும் தற்பொழுது அண்ணன் எழுச்சி தமிழர் தேர்தல் பணிக்குழு அறிவித்த பொறுப்பில் அண்ணன் ஆசி நீலவணன் அவர்களும் லால்குடியின் பொருளாளர் அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் விவேகானந்தன் இறப்பிற்கு பின்பு பொறுப்பு மாற்றப்படாமல் அதே பொறுப்பில் இருக்கும் சூழலில் தலைமை அலுவலகத்தில் விவேகானந்தன் பெயர் இடம்பெற்று வருகிறது. அதன் பதிவும் 2ஆவதாக மாற்றி அமைத்து பொருளாளர் ரமேஷ் என்கிற அடிப்படையில் மாற்றி அமைக்கிறார்கள். தொடர்ந்து இது போன்ற செயல்களை இவங்களை திட்டமிட்டு செய்து கொண்டால் மற்ற பொறுப்பாளர் நிலைமை என்னாவது? ஏற்கனவே தலைவர் அவர்களால் பொறுப்பு அறிவிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் பொறுப்பை தலைவருடைய அனுமதி இல்லாமல் மாவட்ட செயலாளராகிய மரியக்கமல் அவர்களும் மண்டல செயலாளராகிய வழக்கறிஞர் ஸ்டாலின் அவர்களும் சுயமாக மாங்குடி ரமேஷுக்கு மாவட்ட பொருளாளர் பதவியை மாற்றி அமைப்பது எந்த வகையில் நியாயமில்லை. அதற்கு பின்னும் இந்த கோரிக்கையை நான் விதித்ததுக்கு அப்புறமும் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டு தேர்தல் பணிக்குள்ளும் இடம்பெறாமலும் கிராமங்கள் தோறும் செல்லும் வகையில் எந்த ஒரு நிகழ்ச்சியும் சொல்லாமலும் தன்னிச்சையாக செயல்படுகிறார் மரியக்கமல் அவர்கள். இதனைத் தொடர்ந்து நாம் ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் சமூக வலைத்தளங்களில் பதிவிடும் பொழுது அடியாள்களையும் கூலியாள்களையும் வைத்து மிரட்டுகிறார். திண்ணியத்தின் பகுதியை சார்ந்த திமுகவை சார்ந்த காமராஜர் அரசு ஊழியர் பேரவையில் செயல்படும் செல்வராஜ் என்பவர் இந்த பதிவை பதிவிடுகிறார். கமலுக்கு ஒன்று நாள் நான் விடமாட்டேன்,
கமலின் பற்றாளன், மறியல் கமலுக்காக நான் எதையும் செய்வேன், எவனையும் பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஒரு அரசு ஊழியர் பேசுகிறார். அரசு ஊழியருக்கு கட்சியில் என்ன வேலை? அதுவும் நம்ம கட்சியில் விடுதலை சிறுத்தை கட்சியில் கிடையாது. அவர் திமுகவில் இருக்கிறார். விடுதலை சிறுத்தை போக்குவரத்து கழகத்தில் இடமில்லை. காமராசர் போக்குவரத்து கழகத்தில் பொறுப்பாளராக உள்ளார். இதன் போன்று எதன் அடிப்படையிலும் தலைவர் பெயரிலோ தலைவரின் அடிப்படையிலோ இன்று இல்லாத பட்சத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியில் நடைபெறும் நிகழ்ச்சிக்கு கேள்வி கேட்பதற்கு செல்வராஜுக்கு என்ன துணிச்சல் உண்டு? செல்வராஜ் என்பவர் போக்குவரத்து பணித்துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு கண்ட்ராக்டர். அவர் ஒரு ரவுடியை போன்று பேசுவதும் கூலிப்படை போன்று சித்தரிப்பதும், நான் கமலுக்கு ஒன்றால் விடமாட்டேன், கமலுக்கு ஒன்றால் வெட்டுவேன் என்று ஒருதலை பட்சம் பேசுவதும் எந்த வகையிலும் நியாயமில்லை. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இதனை கேட்பதற்கும் இதனை கட்டுப்படுவதற்கும் மாவட்ட செயலாளர்களுக்கு உண்டு, கட்சியில் இடம் உண்டு. செயற்குழு கூட்டு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் பிரச்சனை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். நாங்கள் போராடுவது அண்ணன் எழுச்சி தமிழரின் நன்மதிப்பும் அண்ணன் எழுச்சி தமிழரின் கொள்கை கோட்பாடும் எந்த வகையிலும் கெட்டு போகக்கூடாது. அண்ணன் அவர்களின் மரியாதையும் அண்ணனுடைய சொல்லின் வரலாற்று பேச்சின் மாற்றங்களும் எதுவும் அமைந்திடக்கூடாது என்றுதான் தலைவரிடம் கொண்டு செல்வதற்கு இந்த செய்தியை பதிவிடுகிறேன். தொடர்ந்து கட்சியின் நற்பெயரையோ அண்ணன் தலைவர் அவர்களின் நற்பெயரையோ அல்லது கட்சிக்கு துரோகம் செய்வதை எந்த வேலையும் நாங்கள் செய்யவில்லை. கட்சி இருக்கிற கட்சியும் இருக்கிற போராளிகளையும் ஏற்கனவே வேலை பார்த்து கொண்டிருக்கிற போராளிகளையும் துச்சமும் வைத்து இன்று செயல்படாத ஆட்களையும் வேலை செய்யாத ஆட்களை கொண்டு வந்து மாவட்ட பொறுப்பிலும் இளைஞர் எழுச்சி பாசை பொறுப்பிற்கும் அமைத்து கொண்டு ஒரு கட்சி வழிநடத்துவது எந்த வகையிலும் நியாயமில்லை. ஏற்கனவே உழைத்தவர்களுக்கு இடம் உண்டு. ஏற்கனவே உழைத்தவர்கள் அதிகப்படியாக உழைத்திருக்கிறோம். ஏகப்பட்ட தியாகங்கள் செய்திருக்கிறோம். அவர்களை மறைத்து அடுத்த ஆளுக்கு பொறுப்பு கொடுப்பதற்கு எந்த அவசியம் இல்லை. வேலை பார்த்தவர்களுக்கு பொறுப்பு உண்டு. தலைவர் எந்த வகையிலும் உழைத்தவருக்கு இடமில்லை என்றும் சொன்னதில்லை. எழுச்சி தமிழர் அவர்கள் யார் கட்சிக்காக வேலை பார்க்கிறார்களோ அவருக்கு பொறுப்பு கட்டாயம் அறிவித்திருக்கிறார். இந்த பொறுப்பை வைத்து பிளப்புவாதம் நடத்தும் பிளப்புவாத கூட்டத்திற்கு நான் கண்டிப்பாக கடுமையாக என்னோட கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா தொடர்ந்து இது போன்ற ஒரு அவலநிலையை செய்து வருவதும், தேர்தல் என்றதும் தனக்கான ஒரு கூட்டத்தையும் தனக்கான ஒரு சூழ்ச்சியான முறையில் தனக்கான ஒருத்தர்களை அமைத்துக் கொண்டு செயல்படுவது எந்த வகையிலும் நியாயமில்லை. வெளிப்படையானது. திமுக வென்றாக வேண்டும். விடுதலை சிறுத்தை கட்சியானது 8 சீட்டும் வென்றாக வேண்டும். பானை சின்னம் 8 சின்னம் கட்டாயம் உறுதியாக வெற்றி பெற வேண்டும். விடுதலை சிறுத்தைக்காகவும் அண்ணன் எழுச்சி தமிழ் கொள்கையாக கட்டாயமாக உழைத்திடுவோம். பொறுப்பு இந்த ஒரு பக்கம் இருந்ததாலும் அந்த பொறுப்பை பயன்படுத்தி தன்னிச்சையாக செயல்படும் அதிகாரத்தை விடுதலை சிறுத்தை சார்ந்த எவருக்கும் அண்ணன் எழுச்சி தமிழர் கொடுப்பதில்லை, அனுமதி இல்லை. கட்சியின் பொறுப்பாளர்களை மாற்றுவதும் கட்சியின் பொறுப்பாளர் அமைப்பதும் அண்ணன் எழுச்சி தமிழர்களுக்கே முழு அதிகாரம் உண்டு. தலைவர் அவர்கள் தலைமையில் அறிவிக்கப்பட்ட பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்ட நாங்கள் இவருடைய 15 பேர் கொண்ட நிர்வாக குழுவையும் நிர்வாகத்தை சார்ந்தவர்களையும் அமைக்கும் போதுதான் நாங்கள் எங்களுடைய மனக்குமுறல்களையும் இடையூறுகளையும் காட்ட செய்கிறோம். காமராஜர் என்பவர் எந்த காலத்தும் கட்சிக்கு வந்த நபர்கள் கிடையாது. திடீரென்று மாவட்ட நிர்வாக குழுவில் இடம்பெறுகிறார். ஏனென்றால் காமராஜின் சொந்தக்காரர் மன்னிக்கும் நமது மண்டல செயலாளர் வழக்கறிஞர் ஸ்டாலின் அவர்கள் உறவினர் என்று காமராஜருக்கு நேராக மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர். இளஞ்சிறுத்தை அஜித் தோழன் ஊட்டத்துடன் தம்பி, அவர் பெரம்பலூர்காரருக்கு முக்கியமானவர். ராசாவின் குடும்ப வாரிசு, குடும்ப தலைவர் என்றெல்லாம் அந்த திமுக பேனரை சுற்றி வளம் வந்து இன்று திடீரென்று விடுதலை சிறுத்தை நேரடியாக கிளை பொறுப்பு இல்லை, ஒன்றிய பொறுப்பு இல்லை, எந்த ஆர்ப்பாட்டங்களும் போராட்டமும் இல்லை. இன்று வந்த நிலையில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாவட்ட செயலராக பதவியேற்றுள்ளார். நல்லபடியாக பணியாற்ற வேண்டும். பணியாற்றுவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏற்கனவே அனைவரும் உழைத்து அந்த இடத்தை அமைத்து லால்குடியில் எந்த வகையிலும் மறையக்கங்களோ கட்சி சார்ந்த யாரோ ஒருவர் ஒரு சோரணமோ எழுந்தது கிடையாது. கிட்டத்தட்ட வெள்ளி மாநாட்டுக்கு 1.5 லட்ச ரூபாய் செலவில் சொந்த செலவில் புயலாகிய நான் சிவரம 100 அடி 150 அடி 200 அடி இந்த பெரிய பெரிய சுவரமுறையில் எழுதினேன். கொன்னக்குடியில் கிட்டத்தட்ட 400 அடி 500 அடி சுவர்கள் கல்லறை சுவற்றில் விளம்பரம் எழுதினேன். லால்குடியில் எழுதினேன், லால்குடி பஸ் ஸ்டாண்டில் எழுதினேன், மாந்துரையில் எழுதினேன், கல்யாணி கவரிங்கிட்ட எழுதினேன், பாலாடியில் எழுதினேன், ஆங்கரையில் எழுதினேன். இது எல்லாமே கிட்டத்தட்ட 100 அடி 150 அடி. மாந்துரை டெப்போவில் கிட்டத்தட்ட 200 அடி சுவர் எல்லாம் அதிகப்படியான நீளங்கள் கொண்டது. லால்குடி அமைச்சர் போகும் பாலத்தில்
இருபுறமும் எழுதினேன். பேனர் வைப்பதும், நோட்டீஸ் வைப்பதும் எத்தனையோ லட்சம் ரூபாய்க்கு வைத்து நான் கட்சியின் வளர்ச்சிக்கு பாடுபட்டுள்ளேன். இளஞ்சிறுத்தை அமைப்பாளராக இருக்கும் பொழுது வேலை செய்த நான் மாவட்ட செயலாளராக இளஞ்சிறுத்தையின் மாவட்ட செயலாளர் அறிவிக்கும் பொழுது அந்த பொறுப்பை அறிவிக்க மறுப்பது ஏன்? மறியல் விருப்பமில்லாத காரணமா, இல்ல மக்களின் விருப்பம் இல்லையா என்று ஒரு சராசரியாக தலைமையிலிருந்து நீங்கள் ஒரு குழுவை அமைத்துக் கொண்டு திருமாவளவன் உழைத்திருக்கிறாரா இல்லையா, அவர் எந்த வகையில் செயல்படுகிறார், அவர் கட்சிக்காக வேலை பார்க்கலையா என்ற அடிப்படையில் ஒரு விசாரணை குழு அமைத்து அதன் பின்பு இந்த பொறுப்பை நீங்கள் அறிவித்திட வேண்டும். கட்டாயமாக தலைமை இதனை கண்டுகொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக இது போன்ற செயலை நாங்கள் விடமாட்டோம். கட்டாயமாக கேள்வி கேட்போம். கேள்வி கேட்கும் அதிகாரம் எழுச்சி தமிழர் எங்களுக்கு கொடுத்துள்ளார். கட்சியில் 23 ஆண்டு காலம் பயணித்துள்ளோம். கட்சியை தவிர்த்து தனிநபரோ தனி வெளியாட்களோ இதை பேசும் பட்சத்தில் அவர்கள் மீது முழு நடவடிக்கை எடுக்க சொல்லி காவல்துறையிடம் வழக்கு பதிவேன். கட்டாயம் இது நடைபெறும். கட்சியில் இருக்கும் உழைப்பவரும் சரி, உழைக்காதவரும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கட்சியில் பயணிக்கும் எந்த நபர்களுக்கும், எந்த கேள்விக்கும், எந்த சொல்லுக்கும் நான் கடமைப்பட்டுள்ளேன். யாரோட கேள்விக்கும் நான் பதிவு சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். கட்சியை தாண்டி கட்சியில் இல்லாத நபரோ, கட்சியில் உழைக்காத நபரோ யாராவது கேள்வி கேட்டால் நான் இதனை உடனடியாக காவல்துறையிடம் கம்ப்ளைண்டாக கொடுப்பேன். கட்டாயம் செயல்படுத்துவேன், உறுதியாக செயல்படுத்துவேன் என்பதை தெளிவுபட சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் பொறியாளர் திருமாவளவன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாவட்ட துணை திருச்சி. ஜெய்